திண்டுக்கல் MVM நகரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் நாசா செயல் திட்டத்தில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு எழுதுகோல், பேனா, புத்தகம், டிஷர்ட் ஆகிய பொருட்கள் உள்ளடங்கிய நாசா தொகுப்பு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி சந்திரகுமார், பள்ளியின் துணை பொது மேலாளர் சந்திரசேகர், பள்ளியின் முதல்வர் நான்சி புளோரிடா, பொறுப்பாளர் ராம்கி மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் நாசா தொகுப்பினை மாணவர்களுக்கு வழங்கி ஊக்குவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலேயே நாசா அமைப்பை கொண்ட ஒரே பள்ளி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட கல்வி அதிகாரி பேசுகையில், மாணவர்கள் நன்கு கல்வி கற்று வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கான முதல் படியாக இந்த நாசா அமைப்பு அவர்களுக்கு விளங்குகிறது என்றும், மாவட்ட மற்றும் மாநில அளவிலான அறிவியல் போட்டித் தேர்வில் மாணவர்கள் அதிக அளவில் பங்கு கொண்டு வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்தினார். நாம் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்து படித்தாலும் அதில் ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கோட்பாடுகளை வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்தி அதற்கு உண்டான தீர்வை கண்டறிந்து பயில வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்கள் நாசா செயல் திட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருங்கால விஞ்ஞானிகளாக வளர வாழ்த்து தெரிவித்தார். நாசாவை பற்றி விரிவாக பேசிய பள்ளியின் முதல்வர், நாசா என்பது தேசிய வான ஊர்தியியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நேஷனல் எனப்படுவது ஐக்கிய அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு அமைப்பாகும் என தெரிவித்தார். பிப்ரவரி 2006 இருந்து விண்வெளி ஆய்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் வான ஊர்தியியல் ஆராய்ச்சிகளில் எதிர்காலத்திற்கான முன்னோடியாக இருத்தல் என்பது நாசாவின் தாரக மந்திரமாக உள்ளதாக தெரிவித்தார். நாசா என்பது ஒரு அமெரிக்க அரசு நிறுவனமாகும். இது காற்று மற்றும் விண்வெளி தொடர்பான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பாகும். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பில் செயல் திட்டம் செய்து அதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களை விண்வெளி மையத்திற்கு அழைத்து அங்கு இருக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடன் உரையாடல் நடத்தி அவர்களின் செயல் திட்டங்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். விஞ்ஞானிகள் செயல் திட்டத்திற்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி குழுமம் உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சைதன்யா பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் முத்திரை பதித்து வருவது குறிப்பிடத்தக்கது என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நாசா அமைப்பை கொண்ட ஒரே பள்ளி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது என நாசாவை பற்றி பள்ளியின் முதல்வர் நான்சி புளோரிடா தனது உரையில் தெரிவித்தார். We are from Sri Chaitanya Techno School, Dindigul. Today we had NASA kit distribution. We have a program called NASA Enlightenment Program where children will get to know about the future, how to have a space, how to build space programs in the future. So they get insight and knowledge about many things, how they can have a future world in the space. Yes, our children have got a lot of opportunities through our Chaitanya Techno School through NSS sport contest. So definitely this will make them much higher to know about the space program, how they can survive in the future. Definitely I can assure you that Dindigul branch will be one of the best branch in this contest. I am Bharata of grade 8 from Sri Chaitanya Techno School, Dindigul. I am so proud that I was participating in the NASA NSS contest 2025. So we have learned many things from this. I had many online sessions. Just I want to share the experience what I had in this 3 months, past 3 months. So I had online sessions which the teachers were taught me many more things about this contest, and I have my project name is Space Settlement, which is on a colonization. A short thing that if all people in the earth were suffering many things, so they will have to live in the space. So for this thing we have making a colony in the space which can give a life support of the humans in the space. In this school they invented a NASA project. I'm also in the team, and we are doing so many things about the future space. How can we survive in this space and how can we be alive there? So many things about the future we are learning. So this is very helpful to us.